ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேட் டேக். இந்த வீடியோவில் நம்ம இப்போ புதுசாக 2026 ஃபேஸ்புக் ஆப்போட லாங்குவேஜை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபேஸ்புக்கை ஃபுல்லாகவே எக்ஸாம்பிளாக நீங்கள் தமிழில் எப்படி ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம ஃபேஸ்புக் ஆப்பை இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளால் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள், லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இங்கே உங்கள் டிவைஸ் லாங்குவேஜ் என்ன இருக்கோ அதுதான் ஒரு டிஃபால்ட்டாக டிக் ஆகிருக்கும். இப்போ உங்கள் ஃபோன் இங்கிலீஷில் இருக்குன்னா ஃபேஸ்புக் ஆப்பும் இங்கிலீஷில் தான் இருக்கும். இப்போ உங்களால் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, இன்னும் என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் பார்க்கலாம் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு தமிழில் மாற்றோன்னா தமிழ் அந்த இடத்துல டிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம். உங்களுக்கு ஃபேஸ்புக் திரும்ப ரிஃப்ரெஷ் ஆகுது. இப்போ பாருங்க, எல்லாமே தமிழில் தான் இருக்கு. நண்பர்கள், முகப்புக்கம், பக்கங்கள், மிட்டாயை சேமித்தவை அப்படின்னு ஃபுல்லாகவே தமிழில் வந்துருச்சு. இனி நம்மளால் தமிழில் யூஸ் பண்ண முடியும். இப்படி தான் ஃபேஸ்புக் ஆப்பை நம்ம தமிழில் சேஞ்ச் பண்ணுறது. அதாவது புதுசாக 2026 அப்டேட்டில் எப்படி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ஃபேஸ்புக்கை தமிழில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.